வெல்கம் டு அன்மி எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் அ ஃப்ரெண்டு வித் எ செகண்ட் ப்ரீட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமையோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ நீ சொல்லுது, என்ன ஒரு வழியாக அது வந்துருச்சா அப்படின்னு வந்து பார்த்தா செம ஷாக்காக கேட்குது. ஊமியோட ஃபேமிலி ஒன்றா இருக்கிற நேரத்தில் மாக்கிக்கும் நீயும் போறியா, சூப்பர் சூப்பர், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் உனக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீல் பண்ணுது. இதை பார்த்தோன்னே மாக்கிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது? நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதுமாரி நினச்சேன்னா, நான் மட்டும் ஊமியோட வீட்டுக்கு போகிறத பார்த்தோனையும், நானும் வருவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடம் பிடிப்பான் நான் நினச்சேனே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சின்னுக்கிறான். அப்போனையும் ஹீரோ கேட்குறான், என்ன அப்படின்னா ஊமியோட அப்பா ரொம்ப பயங்கரமானவரா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே ஊமி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா உடனே அவ்வளோ பயங்கரமானவெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து அது சொல்லுது. ஊமி ஒன்று சின்னிக்கினே உனக்கு எங்கள் அண்ணனை பார்த்தா தானே பயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கலாய்ச்சினுக்குது. உடனே ஆமாம், இவங்க அண்ணனை பார்த்தா தான் பயம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதுமாரி தான் இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. ஹீரோ உடனே மனசுக்குள்ள நினைக்கிறான், என்ன இது எல்லார்கிட்டயும் சகஜமாக பழகிற ஒருத்தரை பார்த்து பயப்புடுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். உடனே அந்த ரெட்டு மண்டை, ஹே நீ ரொம்பவும் சாமர்த்தியசாலி தான் மாக்கி, நீ வந்து பார்த்தீங்கன்னா யூவோட வீட்டுக்கே போயிடுறியே, நீ செம கெத்து தான் போ. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஊமியோட வீட்டில் ஜாலியாக இருப்ப, அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் பார்ட்டியில் ஒன்றா இருப்ப, சரிதானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்ட உடனே மாக்கி, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த பார்ட்டிக்கு வர முடியாது அப்படி சொல்கிறான். இதை கேட்டு ரெட்டு மண்டிக்கு ஒன்றும் புரியல, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அதுக்கு ஒன்றே ஹீரோ தான் சொல்கிறான், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்படி சொல்கிறான். இதை கேட்ட உடனே நெசமா அப்படியெல்லாம் கவலைப்படாத, எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். நெசமா வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், நான் எப்போவுமே இதுமாரி ஒரு வாட்டி கூட யோசிச்சு பார்த்து இல்லை, எங்கள் அக்கா கிட்ட போய் கேட்பேன் சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. உடனே அவங்க அக்கா தான் கேட்குறாங்க, என்னாச்சு எல்லாரும் ஏன் வந்து பார்த்தீங்க திடீர்னு வந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதுமாரி விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஐயோ என்ன நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்க, ஒன்றும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் இதுமாரி சேர்த்துக்கவே மாட்டோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதுமாரி ஒருத்தர் வராததுனால உன்னை கண்டிப்பாக சேர்த்துக்கிறோம். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நாங்கள் இதுமாரி போட்டியில் கலந்துக்க விளையாடலாம் விட மாட்டோம். நீ வேணால் வந்து அந்த பேங்கெட்டில் வேணால் கலந்துட்டு சாப்பாடு வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. இதை கேட்ட உடனே ஹீரோவும் சரி சொல்லிடுறான். உடனே அவன் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி உங்களுக்கு எல்லாம் வர நேரத்தில் இதுமாரி பண்ணுறேனே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோடனே, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, நேத்திக்கு வந்து நீ இதுமாரி சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. பட் இருந்தாலும் என் தம்பியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் அவனை சேர்த்துக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ அவனை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுங்குது. மாக்கி உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஆஹா ஜாலி, இந்த கிறிஸ்மஸ் முழுசும் ஊமியோட சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்கான் அப்படின்னு வந்து அவன் நினச்சினுக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊமியோட அம்மா கிட்ட தான் ஃபோனில் பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஹீரோ ஒன்று இதெல்லாம் அவசியமே இல்லையே அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டோன்னே அவங்க அம்மா, இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே மாக்கி கேட்குறான், அம்மா அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படி சொல்லி. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா தயங்கி தயங்கி, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே, அப்பா கிட்டேருந்து எனக்கு எந்த மாதிரியான ஒரு மெசேஜும் வரலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எப்பவுமே நார்மலாக வர மாதிரி தான் வந்தது அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மாக்கி, அம்மா அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து வேலைக்கு போகிறதுனால எப்பவுமே வேலைன்னு இருக்கிறதுனால உன்னை கவனிச்சாமல் இருக்கிறதுனால அவர் வந்து திட்டின ஆரம்பித்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப திட்டாரு, நான் இந்த வேலையை பார்க்குறதெல்லாம் பற்றி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிஜமாக அது என் தப்பு தான் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. உடனே மாக்கி நினைக்கிறான், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிற அளவுக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வேலைங்கிறதுனால என்னை கண்டுக்காததுனால அப்பா அவனை திட்டியிருப்பார் போல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிருக்கான். உடனே ஹீரோ மனசுக்குள்ள அப்படி நினச்சிட்டு அவங்க அம்மா பார்த்து, ஆனால் அப்பாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகல நம்மளால் எப்படி வாழ முடியும், நீங்கள் வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு காசே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுங்கிறான். இதை கேட்டவொடனே மாக்கியோட அம்மா, உண்மையை சொல்லப்போனால் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு மாசமான காசு கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாதமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய காசு எனக்கு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நான் வேலைன்னு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உங்கள் அப்பாவுடைய ஞாபகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் மீண்டு வர முடியுது. அப்படி இல்லைன்னா நான் வேலை செய்யாமல் இருந்தேன்னா எப்பவுமே உங்கள் அப்பா ஞாபகமாகவே எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுங்கிறாங்க. உடனே உங்க அம்மா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு, இத்தனை நாளாக உன்னை ரொம்ப தனியாக விட்டுட்டேன், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் ஆனால் கவலைப்படாத, நம்ம 3 பேரும் எப்பவுமே ஒன்றா இனிமேல் சேர முடியாது தான், பட் இருந்தாலும் நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுங்கிறாங்க.
சரி, சரி. முதல்ல இப்போ இந்த விஷயத்தெல்லாம் விடு. நீ சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பூமியோட வீட்ல தான் காட்டுறாங்க. "ஹோஹோ! மாக்கிக்குன் நீ வந்துட்டியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூமியோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. உடனே மாக்கி அவன் கையில இருக்கிறத குடுத்த உடனே, "என்ன இதெல்லாமா கொண்டு வருவாங்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டு ரொம்ப நன்றி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்த ஊமி, "மாக்கி நீ நல்லா இருக்கிறியா? சரி, சரி உள்ள வா, சீக்கிரம் உள்ள வா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா போறாங்க. உடனே ஊமி, "ஏய் என்ன மாக்கி நீ நல்லா இருக்கியா என்ன? உன் மூஞ்ச பார்த்தா ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாரி இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்லுங்குது. உடனே மாக்கி, "ஆமா, ஆமா நான் ஏதோ சமாளிக்கணும் தான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுங்கிறான். உடனே ஊமியோட அம்மா எல்லாரையும் கூப்பிடுறாங்க, "மாக்கி வந்துக்கிறான்" அப்படி சொல்லி. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊமியோட அப்பா டைச்சி. உடனே அவரு வந்து, "ஹலோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பூமியோட அப்பா டைச்சி" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. மாக்கி உடனே என் பேர் வந்து மஹிரா மாக்கி அப்படின்னு தான் சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல இங்க எல்லாமே பிஸியா இருக்கோம். பட் இருந்தாலும் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு விஷயத்துக்காகவும் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவ எப்பவுமே இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்ததே இல்ல. உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஹாப்பியா இருக்கா அப்படின்னு வந்து அவ சொல்றாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நினச்சு நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு இப்ப ஹைஸ்கூல்ல படிக்கிறா. அதனால அவளுக்கு ரொம்ப புடிச்ச நெருக்கமான ஒரு பையன் இருக்கிறதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வந்து தான் சொல்றாரு. உடனே மாக்கி தயங்கிட்டே, சரிங்க, சரிங்க" அப்படி சொல்லுங்கிறான். இத கேட்ட உடனேயும் ஊமியோட அம்மா, "என்னங்க என்ன பண்றீங்க? உன்னால பாருங்க மாக்கிக்குன் பயந்துட்டான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறாங்க. "உங்க முகத்த ஏன் இது மாரி சீரியஸா வச்சுன்னுருக்கிறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா சிரிங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாய போட்டு சிரிக்க சொல்லி ஈர்த்துனுக்குது. அவங்க அப்பா உடனே பாவம் என்னவோ பண்ணுகிறாரு. உடனே ஊமியோட அம்மா, "ஏய் ஊமி சீக்கிரமா வா! எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு" அப்படின்னோனே ஊமி வேகமா போய் அவங்க அப்பாவ கிச்சலக்கா பண்ணிக்குது. உடனே ஊமியோட அவங்க அப்பா, "ஹே மைகிராக்குன் சீக்கிரமா இத நிறுத்த சொல்லுப்பா! நீ நிறுத்த சொன்னா தான் நிறுத்துவாங்க" அப்படின்னு தான் சொல்லுங்கிறாரு. இத கேட்ட உடனே அவங்க அம்மா, "என்ன இன்னும் மைகிரான்னு சொல்லிக்கிறீங்க? மாக்கின்னு கூப்பிடுங்க" அப்படின்னு தான் இன்னும் வாய போட்டு இருக்கிறாங்க. உடனே அவரு மாக்கி மாக்கி ப்ளீஸ்ன்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் அவர விட்டுருங்க சொன்ன உடனே அவங்களும் விட்டுர்றாங்க. உடனே ஊமி, "இதெல்லாமே எப்பவுமே எங்க வீட்ல இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் பத்தி நீ ஃபீல் பண்ண தேவையே இல்ல. இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான்" அப்படின்னு வந்து அவரு சொல்லுங்கிறாங்க ஊமியோட அம்மா. உடனே ஊமி, "அம்மா எனக்கு சீக்கிரமா வாங்க போலாம். எனக்கு பசி எடுக்குது" அப்படின்னு தான் சொன்னாங்க. இத கேட்டோனே ஊமியோட அம்மா, "ஆமா, ஆமா சீக்கிரமா அண்ணன கூப்ட்டுன்னு வா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மாக்கி, "உங்க அண்ணன பத்தி கொஞ்சம் சொல்லு" அப்படின்னு சொன்ன உடனே ஊமி வந்து சொல்றான். "எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வெட்டி இல்லாத வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆளு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவ ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இத கேட்டோனே மாக்கிக்கு புரியுது இப்பதான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊமியோட அண்ணன பிடிக்கல சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுன்னுக்கிறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஊமியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மாக்கி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அதனால நான் தான் அவன சரியா கவனிச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட ஊமிக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட ஊமியோட அம்மா, "என்ன ஊமி நீ வந்து பார்த்தீங்கன்னா அவன மட்டும் வச்சுக்கிறது நியாயமே கிடையாது" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றாங்க. "என்ன என்ன சொல்றீங்க? இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நான் தான் வச்சுப்பேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஹீரோவ பார்த்து அடிச்சுக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, "ஏய் என்ன பண்றீங்க? வாய மூடுங்க" சொன்னே 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. பூமியோட அம்மா, "அப்பா சொல்ட்டாரு. அதனால நான் அமைதியா இருக்கிறேன். நீ வந்து பார்த்தீன்னா, நீயே உன்னுடைய மாக்கிக்கு சாப்பாடு ஊட்டி விடு" அப்படின்னு வந்து தான் சொல்லிடுறாங்க. ஊமி உடனே, "அம்மா அதான் பண்றீங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சரி காண்டாவறா, ஷை ஆவுறா. உடனே ஊமி, "நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் விளையாடலாம். எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விளையாடின அந்த புது சீரிஸோட கேம் வச்சிருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்ட உடனே மாக்கிக்கு செம்ம ஜாலியா ஆயிடுது. "ஓகே, ஓகே நம்ம ஜாலியா விளையாடலாம்" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறாங்க. உடனே ஊமி, "அண்ணா உன்னுடைய ரூம்ல தான் விளையாட போறோம். அதனால நீ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போ" அப்படி சொல்றான். இத கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற? நான் எங்க போவேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேட்குது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கேட்குறான். இத கேட்டோனயும், ஊமி, "அப்பா இவன் பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வெளிய வந்துங்கிறான். எப்ப பார்த்தாலும் வெளிய போ சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோனயும், அவங்க அப்பா ஊமிக்கு சப்போர்ட் பண்ணோனயும், அவனும் சரி, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுது. இனிமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்ல ஆரம்பிச்சுடுறான். பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியே செம்ம ஜாலியா இருக்கிறதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு அவனுடைய ஃபேமிலி ஞாபகம் தான் வருது. உடனே பார்த்தீங்கன்னா, அவன அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அழுதுடுறான். பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. சின்ன பையனா இருக்கும்போது, "அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? என்னவா இருக்கும் நீ கண்டுபிடி மாக்கி" அப்படின்னு வந்து தான் சொல்றாங்க. இத கேட்டோனே மாக்கி, "ஹாம்பர்கர் தானே" அப்படி சொல்றான். இத கேட்டோனே அவங்க அம்மா, "நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே! அப்படின்னா இந்தா, அதுக்கு பரிசா இந்த கேரட் வச்சுக்கோ" அப்படின்னு தான் குடுக்குறாங்க. இத கேட்டோனே அவன், "இல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது" அப்படி சொல்றான். உடனே அவங்க அம்மா, "அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வளர்ற பையன்லாம் எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்பதான் நீ நல்லா வளருவ" அப்படி சொல்லினே இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாங்க. உடனே அப்பா வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவன் ஜாலியா வர்றான். உடனே அவங்க அப்பா, "ஏய் மாக்கி நீ சமந்த் பையனா இருக்கிறியே" அப்படின்னு வந்து தான் சொல்றாரு. இத கேட்டோனே அவங்க அம்மா, "இல்ல, இல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி கேரட்லாம் சாப்பிட மாட்றான்" அப்படி சொன்னோனயும், அவங்க அப்பா, "ஓ! அப்படின்னா நீ பேட் பாயா?" அப்படி சொன்னோனே, "இல்ல, இல்ல நான் குட் பாய்" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கேரட்ட சாப்பிடுறான். இது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இந்த இடத்துல அழுவுறான். அந்த நேரத்துல நாங்கலாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனா நான் மிடில் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுற வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையவே ஆரம்பிச்சது. எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே லேட்டா வருவாரு. அதனால எங்க அம்மா எப்பவுமே சோகமாவே இருப்பாங்க.
ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா லேட்டா வரதுனால எப்பவுமே நானும் எங்க அம்மாவும் மட்டும் தனியா சாப்பிட வேண்டியதா நெலைமை வந்துருச்சு. எங்க அப்பா வராதனால எங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சோகமா இருக்கிறதுனால என்கிட்டயும் பேசறத நிறுத்திட்டாங்க. அதுவே நான் ஹைஸ்கூல் போனதுக்கப்புறம் சுத்தமா மாறிடுச்சு. நான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னு, இப்ப இவங்கலாம் ஃபேமிலியா செம்ம ஜாலியா சாப்பிட்டு நெனச்சு ஹீரோ அழுவுறான். உடனே ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்படி ஆகணும்னு நெனைக்கல. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்படி பண்றேன்? இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹைஸ்கூல் பையன். இதுமாரி அழுதுருக்கவே கூடாது. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அழுதுக்குன்னே ஓடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடியும் ஊமியும், "ஏய் மாக்கி நில்றா, மாக்கி நில்றான்னு" வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா தொரத்தின்னு வருது. உடனே மாக்கி, "நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில வந்துர்றேன் தானே சொன்னேன். நீ எதுக்கு வந்த? நீ வீட்டுக்கு போ. நான் வந்துர்றேன்" அப்படி சொல்றான். இத கேட்ட நீ ஊமி, "வாய மூடுறா. நீ எதுக்கு இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல ஓடுறத நிறுத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன புடிக்க போறேன். நில்றா" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா தொரத்தின்னு ஓடியாந்துங்குது. பூமி உடனே வேகமா ஓடியாந்து புடிச்சுட்டு, "ஏய் முட்டாள் எதுக்குடா இது மாரிலாம் ஓடிட்டு இருக்க? என் முகத்த பாரு" அப்படின்னு தான் சொல்லுது. இத கேட்டோனே மாக்கி, "இல்ல என் முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்குது. நீ பார்க்காத" அப்படி சொல்றான். பூமி உடனே, "சரி பரவால்ல இங்க வா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கெட்டியமா கட்டி புடிச்சுக்குது. உடனே மாக்கி, "என்ன மன்னிச்சிடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கமா சின்ன குழந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு வந்து தான் சொல்றான். இத கேட்டோனே பூமி, "ஹைஸ்கூல் பசங்கலாம் சின்ன குழந்தைங்க தான். நீ வந்து அழுறது தப்பே கிடையாது" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்குது. "இங்க பாரேன் இந்த இடத்துல யாருமே கிடையாது. அதனால நீ இங்க அழுவலாம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கிண்டல் பண்ண வரமாட்டாங்க" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. அதனால இப்ப நீ எதையுமே யோசிக்காம, என் மேல நல்லா சாஞ்சுட்டு அழுவு அப்படின்னு தான் சொல்லுது. இத கேட்டோனே மாக்கி சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரிலாக்ஸ் ஆகுறான் ஊமி மேல படுத்துக்கிட்டு. ஊமி உடனே சொல்லுது, "நீ உங்க அப்பா, அம்மாவ நெனச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க" அப்படின்னு வந்து சொல்லுது. உடனே மாக்கி, "ஆமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மறந்துட்டதா தான் நெனச்சேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது எனக்குள்ளேயே இருக்குது" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றான். ஊமி, "அப்படியா? நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க மாக்கி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதுவுமே யோசிக்காம என் மடியில படுத்து தூங்கு" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மடியில படுத்துக்கிறான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ அப்படியே விடிய வரைக்கும் தூங்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வந்து தான் சொல்றான். இத கேட்டோனே ஹீரோவும் சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே ஆயிடுது. ஹீரோ உடனே கண்ணு முழிச்சு பார்த்தா, ஹீரோக்கு முன்னாடி பூமி தான் இருக்குறா. ஹீரோ உடனே என்ன டைம்ன்னு கேட்குறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஆனா நீ கவலைப்படாத. இன்னைக்கு லீவுங்கிறதால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. "நீ முன்னாடியே எழுந்துக்கிட்டுனா என்ன எழுப்ப வேண்டியது தானே" அப்படின்னு கேட்குறான். இத கேட்டோனே பூமி, "நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முழிச்சுட்டேன். பட் ஆனா உன்னுடைய தூங்குற மூஞ்சிய பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் போனதே தெரியல" அப்படின்னு தான் சொல்லுது. மாக்கி, "ஒண்ணு நிஜமாவா? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பரவாயில்லையான்னு" கேட்குறான். இத கேட்டோனே பூமி, "அதெல்லாம் எனக்கு பரவாவே இல்ல. அது நீங்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமி சொல்லுது. உடனே பூமி கேட்குது. "நீ வந்து பார்த்தீன்னா எப்படி இருந்துச்சு? என்னுடைய மடியில தூங்குனது" அப்படின்னு தான் கேட்குது. இத கேட்டோனே மாக்கி செம்ம ப்ளஷ் ஆயிடுறான். "அத கண்டிப்பா சொல்லணுமா?" "ஆமா, நீ சொன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஹேப்பியா இருக்கும்" சொல்லுது. இத கேட்டோனே அவன், "அது ரொம்ப சாஃப்ட்டாவும், ரொம்ப வார்மாவும், ரொம்ப ஸ்மெல்லா செம்ம சூப்பரா இருந்தது" அப்படி சொல்றான். இத கேட்டோனே பூமி, "அப்போ நல்லா தூங்குறதுக்கு அது சூப்பரா இருந்திருக்கும்ல? என் மடிய கொத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. "நீ எனக்கு ரொம்ப அதிகமா செய்ற" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். இத கேட்டோனே பூமி, "அப்படியெல்லாம் கிடையாது. நீ எனக்காக நெறைய பண்ணியிருக்க மாக்கி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பண்றேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் செம்ம எமோஷன் ஆயிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போம்போது, கரெக்ட்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. "ஏய் ஊமி, மாக்கி நீங்க 2 பேரும் காலங்காத்தால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இத கேட்டோனே அவங்க 2 பேருக்கும் சரியான ஷாக்கு. "அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு தட்டுன்னு வர்றேன்னு தெரியாதா?" அப்படின்னு வந்து கேட்குது. இத கேட்டோனே அவங்க அம்மா, "நான் ரொம்ப நேரமா கீழ இருந்து கூப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம டோருக்கு வெளில இருந்து ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல" அப்படி சொல்றாங்க. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா உடனே, "நான் உடனே உங்கள கிஸ் பண்ண வேண்டாம்லாம் சொல்லல. பட் ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும்" அப்படின்னு வந்து தான் சொல்றாங்க. இத கேட்டோனே மாக்கியும், ஊமியும் "சரி என்ன மன்னிச்சிடுங்க" அப்படி சொல்றாங்க. "நீங்க இது மாரி பண்ணலாம். நாங்க சின்ன வயசுல பண்ண மாதிரியே பிரச்சனை ஆயிடும் போல" அப்படின்னு வந்து தான் சொல்றாங்க. இத கேட்டோனே ஊமியோட அப்பா, "டேய் என்ன நீ என்ன சொல்ற மாரியே இருக்குதே" அப்படின்னு வந்து தான் கேட்கறாங்க. இத கேட்டோனே ஊமியோட அம்மா, "என்ன அப்படியா என்ன? நான் ஒண்ணும் அப்படி சொல்லவே இல்லையே! ஒரு வேள இது உங்களுடைய பிரமையா இருக்கும் போல" அப்படின்னு தான் சொல்றாங்க. இத கேட்டோனே ஊமியோட அப்பா சரி டென்ஷன் ஆயிட்டு, "மாக்கி நீ வா நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஊமியும் என்னுடைய ஒய்ஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயங்கள சொன்னாங்க. அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இத கேட்டோனே மாக்கி என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து தான் சொல்றான். இத கேட்டோனே ஊமியோட அப்பா, "அதெல்லாம் பரவால்ல. இந்த மாதிரி பெரியவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு நெறைய பிரச்சனைலாம் வருது. அத வந்து பார்த்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. எனக்கு தெரியும்" அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா, "நீ வந்து ரொம்ப பெரிய பையன் தான் மாக்கி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தைரியமா இருந்திருக்கியே!" அப்படின்னு வந்து தான் சொல்றாரு. இருந்தாலும், "நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ரொம்பவும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்க வேணாம். டிவோர்ஸ் விஷயத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா, அம்மா அவங்களுடைய 2 பேருடைய முடிவு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா உன்னுடைய தப்பு கிடையாது. நீ மனசுல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தப்பு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீ அத மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தன்னா, ஒரு கட்டத்துல அது வெடிச்சிரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சொல்லுங்கிறாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க வீட்டுக்கு தான் வரான். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து
வேலைக்கு போய்க்கிறேன், நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிறாங்க. ஹீரோ ஒண்ணு நினச்சு பார்க்குறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. அதாவது அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணி இப்போ கரெக்டாக 1 வருஷம் ஆகப்போகுது. நான் கண்டிப்பா இத இப்படியே விட மாட்டேன். கண்டிப்பா அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அழுது பிடிவாதம் பிடிச்சாவது 2 பேரையும் ஒண்ணா ஆக்குவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மனசுக்குள்ள நெனச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் இங்கேயே முடியுது.